இப்போ நல்லியல் மட்டன் குருமாவுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குருமா பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் சிறிய ஜீரகம், வெங்காயம், இது கூட அரை கிலோ நல்லியெலும்பு நான் கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எலும்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்குங்க. 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ மட்டன் வேகிறதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எடுக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சூப் எடுக்கணும்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மட்டன் வதக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தனால உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அது கூட ஒரு 3 மிளகாய் இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 முந்திரி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த சட்டி ஹீட்லேயே நமக்கு பாதி இது வெந்துடும். அப்போ ஆறவும் நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மட்டன் நல்லெண்ணெய் குருமாவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறலாம். இப்போ எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு பிரிஞ்சியில் 2-3 மிளகு, ஒரு ஏலக்காய், சோம்பு, கல்பாசி சேர்த்துக்கோங்க. அந்த பிரியாணி குருமாவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவையும் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. ஏற்கனவே மட்டன் வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இதிலே கொஞ்சம் தயிர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு சைடாக மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கி தட்டுறோம். நல்லா ஒரு கொதிக்கு வரட்டும். இப்போ நல்லா கொதிக்கிடுங்க. எடுத்துக்கிறலாம். எடுத்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதிலே ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வச்சதான். மசாலாவும் நம்ம 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம்.
ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ அருமையான நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லியில் தூவிக்கங்க. அவ்வளோதாங்க, அருமையான நல்லி எலும்பு மட்டன் குருமா பார்த்துருக்கோங்க. இது சப்பாத்திக்கு, நான், அப்பம், பூரி இதுக்கெல்லாம் நமக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்ததுனால அருமையாக இருக்குங்க. இந்த அளவுக்குனாலும் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணுங்க. சப்பாத்தினாலும் சரி, பூரினாலும் சரி, நமக்கு ஒரு பீஸு ஒரு உருளைக்கிழங்கோட ஊற்றி சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ஏற்கனவே நாங்கள் ஒரு குருமா போட்டிருக்கேங்க, நல்லி குருமா. அதோட லிங்க்கும் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.